நண்டு கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பேனில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு, கசகசா, சீரகம், அப்புறம் மிளகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, அப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. நம்ம இப்போ ஒரு 1 கேஜி அளவு நண்டு எடுத்திருக்கோம். ஸோ தேவையான அளவு தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி போட்டுக்கலாம். அப்புறம் மிளகுத்தூள், ஜீரகத்தூள் லைட்டாக போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கனால உப்பு போட்டுட்டு அப்படியே நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நிறைய கேஷ்யூஸ் போட்டிங்கன்னா நல்ல ரிச் லுக் கிடைக்கும், ரிச் டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அதனால் அகைன் அந்த பேனில் வச்சுட்டு அதை நண்டை அப்படியே மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு இப்போது ஆள் கம்மின்றனால நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். லைட்டாக ஜாங்கிரி ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எனக்கு அந்த ஸ்வீட்னஸ் பிடிக்கும். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேவைன்னா நீங்கள் ஜாங்கிரி போட்டுக்கலாம், இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ நான் வந்து இப்போ தண்ணி அவ்வளோவா ஊற்றல, ஆள் கம்மினால அப்படியே ஒரு கிரேவி மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு அப்படியே தண்ணி விட்டேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நிறையா வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் இன்னும் கொஞ்சமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், என்ன ஒரு நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை இந்த மாதிரி சாதத்து கூட வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டான நண்டு. இது வந்து பிள்ளைங்களுக்கு சளி, இருமல் அதுக்கெலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே ஈஸியான ஃபுட்டும் கூட, ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்பவே குயிக்காகவும் செஞ்சிடலாம், ஈவன் வித்தின் 30 மினிட்ஸ்க்குள்ளே. ஸோ தேங்க்யூ.